கர்த்தரும் இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் நன்றியும் வாழ்த்தலையும் கூறிக்கொள்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே ஒரு முக்கியமான ஒரு வேத பகுதியை உங்கள் மத்தியிலே வைக்க விரும்புகிறேன். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் எப்படியாகிலும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஒரு தனி மனிதனை மட்டுமல்ல, ஒரு குடும்பமாக கர்த்தர் மனிதனை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஒரு குடும்பத்தில் அத்தனை பேரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பது தேவனுடைய அநாதி தீர்மானமாக இருக்கிறது. ஆதாமை இந்த பூமியிலே படைத்த போது ஆண்டவர் தனி மனிதனாய் படைத்திருந்தாலும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை துணையை ஏற்படுத்தி கொடுத்து, இந்த அழகான உலகத்தை நீ ஆண்டு கொள்ள வேண்டும் என்று சொல்லி, நீ பலுகி பெருக வேண்டும் என்று சொல்லி ஆதாமுக்கு ஆண்டவர் சொன்னதை பார்க்கிறோம். அதைத் தொடர்ந்து ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் அதைத்தான் சொல்கிறார், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், சகல ஜனங்களை பார்க்கிறோம் ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொல்லி ஆபிரகாமையும் அவருடைய குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பதை பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது ஆண்டவர் இந்த பூமியில் அத்தனை மனிதனையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது தேவனுடைய ஒரு பெரிய நோக்கமாக இருப்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. குறிப்பாக எகிப்திலே ஜனங்கள் அடிமையாக இருக்கும்போது அவர்களை எகிப்திலிருந்து நான் அடிமைத்தனத்திலிருந்து உங்களை விடுவித்து பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்திற்கு நான் உங்களை அழைத்து கொண்டு போவேன் என்று சொல்லி ஆண்டவர் பெரிய ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து அதன்படியாக அந்த ஜனங்களை ஆண்டவர் நடத்தி போவதை பார்க்கிறோம். போகும்போது மோசையின் மூலமாக அநேக கற்பனைகளை கொடுக்கிறார், கட்டளைகளை கொடுக்கிறார், நியாயப்பிரமாணங்களை கொடுக்கிறார், சில நிபந்தனைகளை அவர்களுக்கு விதிக்கிறார். நீங்கள் பாலும் தேனும் ஓடுற கானான் தேசத்தை நீங்கள் சுதந்திரித்து ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால் நீங்களும் உங்கள் குடும்பமும் என்னை தேட வேண்டும் என்று சொல்லி அங்கு ஆண்டவர் ஒரு நிபந்தனையை வைப்பதை பார்க்க முடிகிறது. அதாவது அது இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பதற்கு ஒரு கட்டளை பிறப்பிக்கிறார். என்னுடைய கற்பனைகளை கைக்கொண்டு நீங்கள் வாழ வேண்டும், என்னுடைய நீதி நியாயங்களை நீங்கள் காத்து நடக்க வேண்டும், அப்பொழுது நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், உங்கள் சந்ததியை ஆசீர்வதிப்பேன், உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன், உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் பெரிய வாக்குத்தத்தம் கொடுப்பதை அங்கு பார்க்க முடிகிறது. குறிப்பாக உபாகமம் 6ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளும்போது அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், 6ஆம் அதிகாரத்திலே 1 முதல் 3 வசனங்களை படித்து பார்க்கும்போது, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடுக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தியும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளுகிறதுனாலே உங்கள் வாழ்நாள் நீடித்திருக்கும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். குறிப்பாக அந்த 3வது வசனத்திலே, இஸ்ரவேலே நீ நன்றாயிருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாயிரு என்று சொல்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் பிரமாணங்களை கொடுத்து கட்டளைகளை கொடுத்து அதை கை கொண்டு நடக்க வேண்டும், அது நீயும் உன் குடும்பமும் உன் பிள்ளைகளும் கை கொண்டு நடக்க வேண்டும் என்று சொல்கிறார். குறிப்பாக அந்த 1வது வசனத்தை படித்து பார்க்கும்போது நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தியும் என்று சொல்வதை பார்க்க முடிகிறது. நீங்கள் உபாகமம் 30ஆம் அதிகாரத்தை படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கு ஆண்டவர் அதைத்தான் சொல்கிறார். 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை படித்து பார்க்கும்போது அங்கும் ஆண்டவர் சொல்கிறார், நீ உன் பிள்ளைகளும் என் கட்டளை கை கொண்டு நடந்தால், என் கட்டளை காத்து நடந்தால் நான் உங்களை ஆஸ்வதிப்பேன், நீங்கள் சிதறிக்கிற எல்லா தேசத்திலிருந்தும் நான் உங்களை மீண்டுமாய் கூட்டி சேர்ப்பேன், உங்களை ஆஸ்வதிப்பேன் சொல்லுகிறார். இந்த கற்பனைகள் எல்லாம் நான் படித்து பார்க்கும்போது ஆராய்ந்து பார்க்கும்போது ஒரு உண்மையை அறிந்து கொள்கிறோம். என்ன உண்மை? இந்த உலகத்திலே ஒரு குடும்பம் ஆஸ்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஏதோ பெற்றோர் மட்டுமல்ல, பிள்ளைகளும் சேர்ந்து ஆண்டவரை தேட வேண்டும், முழு குடும்பமாக ஆண்டவரை தேட வேண்டும், ஆண்டுடைய நீதி நியாயங்களை காத்து நடக்க வேண்டும், இந்த வேத பிரமாணத்திற்கு உட்பட்டு அதன்படி வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் முழு குடும்பத்தை அழைக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை பெற்றோர் ஜெபிக்கிறவர்களாக இருக்கலாம், பெற்றோர் ஆண்டவரை தேடுவர்களாக இருக்கலாம், ஆனால் பிள்ளைகளுக்கும் ஆண்டவருக்கும் இன்றைக்கு மிகுந்த ஒரு இடைவெளி இருப்பதை பார்க்க முடிகிறது. எல்லா குடும்பத்திலும் எல்லா பெற்றோரோடு சேர்ந்து பிள்ளைகள் ஆண்டவரை தேடுவதை நம்ம இன்றைக்கு பார்க்க முடியவில்லை. பெற்றோர் அதிகமாக ஜெபிக்கிறார்கள் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்திற்காக, குடும்பத்தினுடைய ஆசீர்வாதங்களுக்காக. பெற்றோர் பாஸ்டர் ஜெபிக்கிறாங்க, அநேக கூட்டங்களை கலந்து கொள்கிறார்கள், எப்படியாகிலும் ஆண்டவர்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி மிகவும் பிரயாசப்படுவதை பார்க்க முடிகிறது. ஆனால் பிள்ளைகள் இப்படிப்பட்ட கூட்டங்களை கலந்து கொள்வது கிடையாது, உபாச கூட்டங்களை கலந்து கொள்வது கிடையாது. ஆண்டவரே எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி கேட்கிற பிள்ளைகளுடைய எண்ணிக்கை மிக குறைவாக இருக்கிறது. அநேக பாஸ்டைம் பிரேயரில் ஆசீர்வாத கூட்டங்களை பார்க்கும்போது அநேக பெற்றோர் இருக்கிறார்கள், ஆனால் அவருடைய பிள்ளைகளை பார்க்கும்போது அந்த கூட்டங்களில் அவருடைய பிள்ளைகள் இல்லாமல் இருக்கிறார்கள். ஆனால் பெற்றோர் எதிர்க்க ஜெபிக்கிறார்கள், ஆண்டவரே என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிங்க என்று சொல்லி ஜெபிக்கிறார்கள். ஒருவேளை ஆண்டவர், மகனே மகளே, உன் குடும்பத்தை நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன்,
உன் பிள்ளைகளை ஆஸ்வதிக்க விரும்புகிறேன். உன் பிள்ளைகள் எங்கே இருக்கிறார்கள்? எனது கூட்டத்திலே ஆண்டவர் தேடி பார்ப்பாரானால் பிள்ளைகள் அங்கே இல்லை, வெற்றிடமாயிருக்கிறார்கள். ஒருவேளை பெற்றோர் அந்த கூட்டங்களே கூடி ஜெபிக்கிற அந்த நேரத்தில் பிள்ளைகள் ஒருவேளை எங்கே இருப்பார்கள் சொல்லி பார்த்தால், ஒருவேளை தெருக்கள் இருந்து கொண்டிருப்பார்கள், இல்லை என்றால் டிவிக்கு முன்னால் உட்கார்ந்து சினிமா பார்த்து கொண்டிருப்பார்கள், இல்லைன்றால் ஏதோ ஒரு உலக பிரகாரமான காரியத்திலே ஈடுபட்டு கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. இதெல்லாம் கவனித்து பார்க்கும்போது இந்த பிள்ளைகள் தன்னுடைய வாழ்க்கையிலே தேவனை அறிய வேண்டும், ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், இப்படிப்பட்ட கூட்டங்களில் கலந்து கொண்டு நாங்களும் ஆஸ்வதிக்கப்பட வேண்டும் என்கிற அந்த நாட்டம் அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையிலே குறைந்திருப்பதை பார்க்க முடிகிறது. பெற்றோர் சொல்கிறார்கள், என் பிள்ளைகள் ஜெபம் பண்ண சொன்னால் ஜெபிக்க மாட்டேன் என்று சொல்கிறார்கள், வேதம் வாசிக்க சொன்னால் வேதம் வாசிக்க மாட்டோம் என்று சொல்கிறார்கள். ஆகவே கீழ்ப்படியாத ஒரு சூழ்நிலை இருப்பதை பார்க்கிறோம். இன்னும் ஒரு முழு குடும்பம் ஆஸ்வதிக்கப்படுவதற்கு பிள்ளைகளுடைய ஒத்துழைப்பு அங்கு மிகவும் குறைவாக இருப்பதை பார்க்க முடிகிறது. ஆகவே அநேக குடும்பங்களில் பிள்ளைகள் ஒத்துழைக்காதனாலே அந்த குடும்பங்களை தேவன் ஆஸ்வதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை அந்த குடும்பங்களில் இருப்பதை பார்க்க முடிகிறது. ஆகவே இந்த நாளிலே ஒரு முழு குடும்பம் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்க வேண்டுமானால் ஏதோ பெற்றோர் மட்டுமல்ல, தாயும் தகப்பனும் மட்டுமல்ல, முழு குடும்பமாய் சேர்ந்து வாலிய பிள்ளைகளும் பெற்றோர் சேர்ந்து இணைந்து ஜெபிப்பாங்கன்னு சொன்னால் மிக ஈஸியாக அந்த குடும்பத்திலே ஆஸ்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இன்னும் பார்க்கும்போது அந்த குடும்பங்களில் ஒரு மனம் இல்லை, ஒரு ஐக்கியம் இல்லை, ஒரு நல்ல உறவு இல்லை. ஆகவே தங்களுடைய ஆஸ்வாதத்திற்காக முழு குடும்பமாய் சேர்ந்து ஜெபிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பதை பார்க்க முடிகிறது. ஆக இந்த நாளில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான வாலிய பிள்ளைகள், நீங்கள் ஒரு காரியத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். பெற்றோர் ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் குடும்பத்தை ஆஸ்வதிப்பதற்கு கர்த்தர் சித்தமுள்ளவராக இருக்கிறார், அவர் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். எல்லாரையும் ஆஸ்வதிக்க வேண்டும் என்பதே அவருடைய இதயத்தினுடைய விருப்பம் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நீங்கள் ஒருமனப்பட்டு ஆண்டவரை தேடுவதற்கு நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும். குறிப்பாக ஆகாருடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். வனாந்திரத்திலே அந்த பிள்ளை சாவதையினால் பார்க்க முடியாது என்று சொல்லி தூரத்தில் நின்று அந்த தாய் அழுது கொண்டிருக்கிறாள். அந்த நேரத்திலே ஆண்டவர் ஆகாரை பார்த்து பேசுகிறாள், ஆகாரே நீ ஏன் அழுகிறாய், உனக்கு என்ன சம்பவித்தது என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? ஆகாரே உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்வதற்கு முன்பாக, ஒருவேளை ஆகாருடைய ஜெபம் தேவசமூகத்தில் எட்டுவதற்கு முன்பாக ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த பிள்ளையின் சத்தத்தை நான் கேட்டேன் என்று சொல்லி. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்ல பிள்ளையின் சத்தத்தை கேட்டேன். அப்படியானால் பெற்றோர் நாம் சேர்ந்து ஜெபிக்கும் போது நம்மோடு சேர்ந்து ஜெபிக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிற ஒரு தேவனாக இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகவே இந்த நாட்களில் நம்முடைய குடும்பத்தில் ஆசுவாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், முழு குடும்பமும் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்க வேண்டுமானால், நல்ல பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை, ஆசுவாதமான ஒரு வாழ்க்கை இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் பெற்றோர் மட்டும் ஜெபித்தால் போதாது. முழு குடும்பத்தின் பிள்ளைகளும் சேர்ந்து தேவ சமூகத்தில் வந்து ஆண்டவரே எங்களை ஆசுவதியும் என்று சொல்லி கேட்கும்போது நிச்சயமாக அந்த குடும்பத்திலே ஆசுவாதம் கடந்து வரும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. அப்படியான தேவனுடைய பிள்ளைகளே, முழு குடும்பம் ஆஸ்வதிக்கப்பட வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? பிள்ளையுடைய கடமை என்ன, பெற்றோருடைய பொறுப்பு என்ன என்பதை கவனித்து பார்க்கும்போது முதலாவது ஆண்டவர் சொல்கிறார், ஒரு முழு குடும்பம் ஆஸ்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் உபாகமம் 30ஆம் அதிகாரத்திலே 8வது வசனம் சொல்கிறார், நீயோ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். நீயோ மனம் திரும்பி கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு தாயும் தகப்பனும் மனம் திரும்பின ஒரு மனிதனாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த 6வது வசனத்தினுடைய கடைசி பகுதியை கவனித்து பார்க்கும்போது அங்கு கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் உன் இருதயத்தையும் உன் சந்ததியாரின் இருதயத்தையும் விருத்த சேதனம் பண்ணி என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்கள் மனம் திரும்பினால் போதாது. பெற்றோர் மட்டும் நாங்கள் மனம் திரும்பி இருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், பரிசுத்தமாக இருக்கிறோம் என்று சொன்னால் போதாது. பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும்? அவர்களும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்க வேண்டும், அவர்களும் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்க வேண்டும், அவர்களும் ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றிருக்க வேண்டும், அவர்களும் தேவனுடைய பிள்ளை என்கிற நம்பிக்கையை அவர்கள் பெற்ற தெய்வ பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே ஆண்டு சொல்ற நிபந்தனை என்ன? ஒரு முழு குடும்பமும் மனம் திரும்பும் போது, ரட்சிக்கப்படும் போது, தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றப்படும் போது அந்த குடும்பத்தினுடைய ஜெபம் கேட்கப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த அநேக இடங்களில் தாய் தகப்பன் ரட்சிக்கப்பட்டவங்களாக இருக்கலாம், மனம் திரும்பி இருப்பாங்க. ஆனால் பிள்ளைகள் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேவனுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை. ரட்சிப்பின் சந்தோஷத்தையுடைய வாழ்க்கையிலே அவர்கள் அனுபவிக்கவில்லை. இந்த உலக பிரகாரமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய உள்ளத்திலே தோன்றுவது போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஜபிக்கும் போது ஆண்டவரே எங்களை ஆசுவதிங்கன்னு சொல்லி கூட சேர்ந்து சில இடங்களில் நாம் ஜபிப்பதை பார்க்க முடிகிறது. உண்மையான அந்த தேவ ஆசுவாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், நம்முடைய முழு குடும்பமும் ஆஸ்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த முழு குடும்பமும் மனம் திரும்பி இருக்க வேண்டியது மிகுந்த அவசியமாக இருக்கிறது. ரட்சிக்கப்படாத ஒரு குடும்பத்தை, ஆயத்தமில்லாத ஒரு குடும்பத்தை, பரிசுத்தமில்லாத ஒரு குடும்பத்தை, தகுதியில்லாத ஒரு குடும்பத்தை எப்படி தேவன் ஆஸ்வதிக்க முடியும்? இந்த நாட்களில் ஆண்டவரே முதலாவது எங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்குறோன்னு சொல்லி நீங்கள் இன்றைக்கு மனம் திரும்பின ஆண்டவரை, ஒருவேளை
இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரர்கள் சகோதரிகள் ஒருவேளை மனம் திரும்பாமல் இருப்பீங்கன்னு சொன்னால், அன்று பெற்றோர் ஒருவேளை நீங்கள் மனம் திரும்பாமல் இருப்பீங்கன்னு சொன்னால், ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்திற்கு என் பாவம்தான் காரணம், ஆண்டவரே என்னுடைய மனம் திரும்பாத ஒரு வாழ்க்கை தான், பரிசுத்தமில்லாத ஒரு வாழ்க்கை தான் காரணம் என்பதை இந்த புரிந்து கொண்ட ஆண்டவரே, அவை இன்றைக்கு நானும் என் குடும்பமும் மனம் திரும்புவதற்கு, பரிசுத்தப்படுவதற்கு, உம்மை தேடுவதற்கு இல்லை அர்ப்பணிக்கிறோன்னு சொல்லி உண்மையாக ஒப்புக் கொடுப்பீங்கன்னு சொன்னால், நிச்சயமாக கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இரண்டாவது காரியம் என்பதையோட பிள்ளைகளே, இந்த உலகத்திலே நாம் ஆஸ்வதிக்கப்பட வேண்டுமானால், நம்முடைய குடும்பம் ஆஸ்வதிக்கப்பட வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய இரண்டாவது காரியம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, தேவன் கொடுத்திருக்கிற இந்த கற்பனைகளை நாம் கை கொண்டு நடக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லியிருப்பதை பார்க்க முடிகிறது. உபாகமம் 30ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை படித்து பார்க்கும்போது, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளும் போது என்று சொல்லி பார்க்கிறோம். கற்பனைகளை கை கொள்ளும் போது நம்முடைய அந்த தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வருகிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. நாம் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள சொல்லி பார்க்கிறோம். எல்லாம் பரிபூர்ணமான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் தேவனுடைய கற்பனைகளை கட்டளைகளை கை கொண்டு நடக்கும்போது. ஒருவேளை இன்றைக்கு செய்திகளை கேட்பதற்கு நாம் விருப்பம் உள்ளவர்களாக இருக்கிறோம், ஆண்டுடைய வசனத்தை விரும்பி கேட்பதற்கு நாம் ஆயத்தம் உள்ளவராக இருக்கும். ஆனால் அந்த சத்தத்திற்கு செவி கொடுப்பதற்கு, அதை ஏற்றுக்கொள்வதற்கு, அதை கை கொண்டு வாழ்வதற்கு இன்றைக்கு அநேகர் விருப்பம் இல்லாதிருப்பதை பார்க்க முடிகிறது. உபாகமம் 29ஆம் அதிகாரத்திலே 29ஆம் வசனத்தை கடைசி பகுதி சொல்ல பாருங்க. உபாகமம் 29:29 மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தையின்படி எல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த வேதத்தில் கொடுக்கப்பட்ட இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் கொடுக்கப்பட்ட அத்தனை கற்பனைகளும் கட்டளைகளும் நாமும் நம்முடைய பிள்ளைகளும் கை கொண்டு நடப்பதற்காக தான் இந்த வேத புஸ்தகத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவேதான் அந்த வேத பிரமாணங்களை எழுதி நம்முடைய கையிலே ஆண்டவர் ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு வேதத்தை தியானிக்கிறவர்கள் மிக குறைவாக இருக்கிறார்கள். ஆண்டுடைய வார்த்தையின்படி வாழ வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்கிறவர்கள் மிக குறைவாக இருக்கிறார்கள். ஏதோ தங்களுக்கு தெரிந்த சில வசனங்களை கை கொள்கிறார்கள், அதை நம்பிக்கையை வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சில வாக்குத்தத்தங்களை உறுதியை பிடித்து இந்த வசனத்தின்படி என்னை ஆண்டவர் ஆஸ்வதிப்பார் என்கிற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய கற்பனைகளை காத்து அதன்படி வாழ்வது என்பது முடியாத ஒரு காரியத்தை போல மாறியிருக்கிறது. இன்றைய அநேகருக்கு வசனமே தெரியாது. அநேகருக்கு ஆண்டவருடைய நீதி நியாயங்கள், அவருடைய சட்டத்திட்டங்கள் என்ன, அவருடைய நியாயப்பிரமாணங்கள் என்ன என்பதே அநேகருக்கு தெரியாது. இந்த வேதத்தில் கொடுக்கப்பட்ட அத்தனை வேத வசனங்களும் நாமும் நம்முடைய பிள்ளைகளும் கை கொண்டு நடப்பதற்கு கொடுக்கப்பட்டது என்பது கூட அநேகருக்கு இன்று தெரியாத ஒரு சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. வேதத்தில் வாசிக்கிறோம், வேதத்தை கேளாதனுடைய ஜெபம் அருவருப்பானது. இந்த வேத புஸ்தகத்தின்படி நான் வாழ்வேன் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அதன்படி வாழாத ஒரு மனிதன் ஜெபம் பண்ணுவான் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்கிறார், அந்த ஜெபம் வீணான ஜெபம், வேதத்தை கேளாத ஜெபம் அருவருப்பானது, அந்த ஜெபத்தை ஆண்டவர் அங்கீகரிப்பதில்லை, அந்த ஜெபத்தை ஆண்டவர் விரும்புகிறதில்லை என்று சொல்லி வேதத்தின் அடிப்படையில் பார்க்கிறோம். இன்னும் பார்க்கிறோம், வேத வசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த வேத வசனத்தை படித்து அதை ஏற்றுக்கொண்டு இந்த வசனத்தை தனக்கு சொந்தமாக்கி கொண்டு இதன்படி வாழ்வேன் ஆண்டவரே என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுக்காத ஒரு மனிதன், அங்கே சாலமோன் ராஜா சொல்லுகிறார், அவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே அந்த வேதத்தை நாம் கை கொண்டு காத்து நடக்க வேண்டியது எவ்வளவு அவசியம் என்பதை பார்க்க முடிகிறது. இன்றைக்கு பிள்ளைகளுக்கு கூட வேத வசனத்தை குறித்த முக்கியத்துவம் தெரியாது. இந்த உலகத்திலே அதிகம் படித்திருக்கிறார்கள், பட்டம் பெற்றிருக்கிறார்கள், உயர்ந்த பதவியில் இருக்கிறார்கள். ஆனால் எத்தனை பேருக்கு இந்த வேத புஸ்தகத்திலே எத்தனை புஸ்தகங்கள் இருக்கிறது, எத்தனை அதிகாரங்கள் இருக்கிறது என்பதெல்லாம் இன்றைக்கு அநேகர் புரியாத காரியமாக இருக்கிறது. பிள்ளைகள் இந்த வேத புஸ்தகத்தை இன்றைக்கு நேசிக்கிறது மிகுந்த குறைவாய் காணப்படுகிறது என்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. அப்படியானால் இரண்டாவதாக இந்த வேத பிரமாணங்களை நாம் படித்து அதை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு இதன்படி வாழ்வேன் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து வாழும்போது கர்த்தர் முழு குடும்பத்தையும் ஆஸ்வதிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் வேதத்தில் வாசிக்கிறோம், ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே ஆபிரகாமை ஆஸ்வதிக்கும் போது ஆண்டவர் சொன்னார், அவருடைய விசுவாசம் அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டு சொல்லி பார்க்கிறோம். உபாகமம் 6ஆம் அதிகாரத்திலே 25ஆம் வசனத்திலே கர்த்தருக்கு ஒரு வார்த்தையை சொல்கிறார். என்ன சொல்றார் வாசிக்கிறேன் கவனியுங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டபடியே நாம் ஒரு சமூகத்தில் இந்த எல்லா கட்டளையின்படியும் செய்ய சாவதானமாக இருந்தால் நமக்கு நீதியாக இருக்கும் என்று சொல்வாயாக என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட எல்லா வசனத்தின்படி வாழ்வதற்கு நம்மை ஒப்பு கொடுத்து வாழ்வதற்கு நாம் சாவதானமாக இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நீ ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி அங்கு ஆண்டவர் மோசேயின் மூலமாக கட்டளை கொடுப்பதை பார்க்க முடிகிறது. இந்த வேத புஸ்தகத்தை
நம்ம நன்றாய் படிக்க வேண்டும், கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். அதன்படி வாழும்போது முழு குடும்பமாக கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர் சொல் எல்லாரும் மொத்தமாக ஆண்டுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டு அதன்படி நடக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தர் நம்மை ஆஸ்வதிக்கிறார். முழு குடும்பத்தையும் ஆஸ்வதிக்க முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், முதலாவது ஒரு முழு குடும்பத்தையும் கர்த்தர் ஆஸ்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு முழு குடும்பமும் மனம் திரும்ப வேண்டும். இரண்டாவதாக ஒரு குடும்பத்தை கர்த்தர் ஆஸ்வதிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய கற்பனைகளை, கட்டளைகளை கை கொண்டு அதன்படி வாழும்போது முழு குடும்பத்தையும் ஆஸ்வதிக்கிறார். மூன்றாவதாக இந்த வேத பிரமாணங்களை முதலாவது பெற்றோர் கற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றோருக்கு வேத வசனங்கள் தெரிய வேண்டும். தங்களுக்கு வேத வசனம் தெரிந்தால்தான் தங்களுடைய பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்க முடியும். இந்த அநேக பெற்றோருக்கு ஆண்டவரை குறித்த மகத்துவங்களை, இந்த நீதி நியாயங்களை, நியாய பிரமாணங்களை, வேத வசனங்களை, இந்த ஜீவ வசனங்களை தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாத அளவிற்கு பெற்றோர் இருக்கிறார்கள். அவர்கள் படிப்பதற்கு நேரமில்லை என்று சொல்கிறார்கள். அதை விரும்பாத பெற்றோர் இருக்கிறார்கள். படித்தாலும் தங்களுக்கு புரியவில்லை என்று சொல்கிற பெற்றோர் இருக்கிறார்கள். இது சரியான ஒரு வாழ்க்கை அல்ல. தேவன் ஒரு முழு குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்திற்கு ஆதாரமாக இந்த வேத புஸ்தகத்தை தான் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே அருமையான பெற்றோர் முதலாவது இந்த பிரமாணங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். உபாகமம் 11:19 நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்துமாவிலும் பதித்து என்று சொல்லி பார்க்கிறோம். உபாகமம் 6:6 சொல்லப்பட்டிருக்கிறது, உன் இருதயத்திலே இருக்க கடவது. ஆம், முதலாவது பெற்றோர் இந்த பிரமாணங்களை கற்று தன்னுடைய உள்ளத்தில் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தன்னுடைய உள்ளத்திலே இந்த வேத வசனங்கள் பதிந்திருக்க வேண்டும். இந்த வேத வசனத்தின்படி வாழ்வதற்கு இதனுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அப்பொழுதுதான் அதை தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்ல முடியும். தேவனுடைய நீதி நியாயங்கள் என்றால் என்ன, தேவன் நமக்கு கொடுத்த கட்டளை என்ன, நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேத பிரமாணத்தின்படி வாழ்ந்தால்தான், வேத வசனங்களை நம்முடைய வாழ்க்கையை கை கொண்டு வாழ்ந்தால்தான் கர்த்தர் நம்மை ஆஸ்வதிக்க முடியும் என்பதை பெற்றோர் ஆணித்தரமாய் சொல்லிக் கொடுக்க முடியும். அப்போ மூன்றாவது, நம்முடைய வாழ்க்கையிலே நாமும் நம்முடைய பிள்ளைகளும் முழு குடும்பமும் நம்முடைய வாழ்க்கையில் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்க வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பிரமாணங்களை கற்றுக்கொண்டு நம்முடைய உள்ளத்திலே பதிய வைப்பது மட்டுமல்ல, நாம் கற்றுக்கொண்ட அந்த காரியங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமம் 6:20 வாசித்து பார்க்கும்போது, நாளைக்கு உன் புத்திரன் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட்ட இந்த சாட்சிகளும் கட்டளைகளும் நியாயங்களும் என்ன என்று கேட்டால் நாம் சொல்லிக் கொடுக்க தெரிய வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நாளைக்கு நம்முடைய பிள்ளைகள் நம்மை பார்த்து நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்த கட்டளைகளும் அந்த நீதி நியாயங்களும் என்ன என்று நம்மை பார்த்து கேட்டால் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க தெரிய வேண்டும். அநேக பெற்றோருக்கு இந்த வேத வசனங்கள் தெரியாது, தேவனுடைய பிரமாணங்கள் தெரியாது, அவருடைய நீதி நியாயங்கள் என்றால் என்ன என்று தெரியாது. ஆகவே அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இன்று சொல்லிக் கொடுக்க தெரியாதவர்களாக இருக்கிறதை பார்க்க முடிகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நிச்சயமாக இந்த வேத வசனங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுக்க வேண்டும். உபாகமம் 11வது அதிகாரத்தை படித்து பார்க்கும்போது, உபாகமம் 6ஆம் அதிகாரத்தை படித்து பார்க்கும்போதும் அங்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உன் பிள்ளைகள் நடக்கும்போதும் படுக்கும்போதும் எழும்பும் போதும் அதை உன் பிள்ளைகளுக்கு நீ சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கிறார். வேத வசனங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம எப்பொழுதும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அங்கு வேத வசனம் சுட்டி காட்டுவதை பார்க்க முடிகிறது. வேதத்தை படித்து பார்க்கும்போது ஆதியாகமம் 18வது அதிகாரத்திலே 19வது வசனத்தை படித்து பார்க்கும்போது ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் இவ்வண்ணமாய் எழுதி வைத்திருக்கிறார். அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். இவ்வளவு அருமையான ஒரு உதாரணம் பாருங்க. ஆண்டவர் சொல்கிறார், ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு, தன் பின் சந்ததிக்கு தேவனுடைய நீதியையும் நியாயங்களையும் அவருடைய வழியை நீங்கள் காத்து நடக்க வேண்டும் என்று சொல்லி தன் பிள்ளைகளுக்கு சொல்லுவான் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். இந்த நாளிலே நாம் அந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? நம்முடைய பிள்ளைகளுக்கு நம் ஆண்டவருடைய நீதி நியாயங்களை கற்றுக் கொடுக்கிறோமா? இந்த உலகத்தில் இவையெல்லாமோ நம்மளுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறோம். அந்த ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கற்றுக் கொடுக்கிறோமா? தேவனுடைய நீதியை குறித்து, அவருடைய நியாயங்களை குறித்து கற்றுக் கொடுக்கிறோமா? அநேக பெற்றோருக்கு தன்னுடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஒன்றும் சொல்லிக் கொடுக்க தெரியவில்லை. பிள்ளைகள் நம்மை பார்த்து ரட்சிப்பு என்றால் என்ன, மனம் திரும்புதல் என்றால் என்ன, தேவனுடைய நியாய தீர்ப்பு என்றால் என்ன என்று நம்மை பார்த்து கேட்டால் சொல்லிக் கொடுக்க தெரியவில்லை. காரணம் என்ன? இதை குறித்த தெளிவான ஒரு அறிவு நமக்கு இன்றைக்கு இல்லாதிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. நம்முடைய பிள்ளைகளுக்கு நிச்சயமாக இந்த பிரமாணங்களை கற்றுக் கொடுக்க வேண்டியது நம்முடைய அவசியமாக இருக்கிறது. இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதிகமாக தன்னுடைய வசனத்தை குறித்து பேசும்போது சொன்னார், என் வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள், அதில் ஜீவன் உண்டு, அது நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லி அவர் சொல்வதை பார்க்க முடிகிறது. 78ஆம் சங்கீதத்தை படித்து பார்க்கும்போது அங்கு தாவீது இப்படி எழுதி வைத்திருக்கிறார். சங்கீதம் 78:5-6 வசனங்களை படிக்கிறேன், கவனிங்கள். அவர் யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து
அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார். இனி பிறக்கும் பிள்ளைகளாகிய பின் சந்ததியார் அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை சொல்லும்படிக்கு என்று சொல்லி பார்க்கிறோம். பெற்றோராகிய நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த பிரமாணங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் எழும்பி அவருடைய பிள்ளைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இங்கு ஆண்டவர் ஆணித்தரமாக வேதத்தில் எழுதி வைத்திருப்பதை பார்க்க முடிகிறது. இந்த உலகத்தில் நம்முடைய குடும்பம் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்க வேண்டுமானால், நம்முடைய பிள்ளைகள் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்க வேண்டுமானால், இந்த வேத பிரமாணங்களை நாம் கற்றுக்கொண்டு நம்முடைய உள்ளத்தில் பதிய வைப்பது மட்டுமல்ல, அதன்படி நாம் வாழ வேண்டும். அது மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கும் இந்த காரியங்களை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டியது மிகுந்த அவசியமாக இருக்கிறது. அப்படி நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்போமானால் நிச்சயமாக நம்முடைய பிள்ளைகள் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள். ஆண்டவர் சொல்கிறார், உன் தகப்பனை கேள், அவன் உனக்கு அறிவிப்பான். உங்கள் மூப்பர்களை கேளுங்கள், அவர்கள் உங்களுக்கு சொல்லுவார்கள். ஒருவேளை வேத வசனங்களை சொல்லிக் கொடுக்க தெரியாத பெற்றோர் இருக்கிறார்கள் சொன்னால் நீங்கள் அப்படியே நிருசாரமாக இருந்துவிட முடியாது. ஆண்டவர் சொல்றார், உங்கள் மூப்பர்களை கேளுங்கள், போதர்களை கேளுங்கள், மேப்பர்களை கேளுங்கள், உங்களை கண்காணிக்கிற தேவனுடைய ஊழியக்காரர்களை கேளுங்கள் என்று சொல்வதை பார்க்க முடிகிறது. அவை வேத வசனங்களை தெரியாது, அவைகள் இஷ்டம் போல வாழ்ந்து விட்டோம், அவை தன்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை இழந்து விட்டோம் என்று சொல்லி நீங்கள் யாரும் சும்மா இருந்து விட முடியாது. கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கிற நாம், ஆலயங்களுக்கு போய் வருகிற நாம், வேதத்தை வாசிப்பதை கேட்கிற நாம், நமக்கு ஒன்றுமே தெரியாது என்று சொல்லி அப்படி இருந்து விட முடியாது. இந்த வேத வசனம் எதை குறித்து சொல்லுகிறது, என்னை குறித்து என்ன சொல்லுகிறது, என்னுடைய ஆசீர்வாதத்தை குறித்து என்ன சொல்லுகிறது, என்னுடைய வாழ்க்கை குறித்து என்ன சொல்லுகிறது என்பதை வாலிப பிள்ளைகள் நிச்சயமாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நான்காவதாக ஒரு முழு குடும்பமும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், குறிப்பாக வாலிப பிள்ளையுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த வேத பிரமாணங்களை நீங்கள் கற்றுக்கொள்வதற்கு, அதை கேட்டு அறிந்து கொள்வதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால், ஆண்டவர் சொன்னார், ஒரு நாள் வரும்போது இந்த வேத வசனங்கள் மூலமாக நான் உங்களை நியாயம் தீர்ப்பேன். ஒருவேளை இன்றைக்கு வேத வசனங்கள் எனக்கு தெரியாது என்று சொல்லலாம், ஆனால் ஆண்டவர் சொல்வார், நீங்கள் கேட்ட வசனங்களே உங்களை நியாயம் தீர்க்கும் என்று சொல்கிறார். குறிப்பாக உபாகமம் 18வது அதிகாரத்திலே அங்கு ஆண்டவர் காட்டி சொல்லியிருந்தார், ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புவேன் என்று சொல்கிறார். அவருக்கு நான் எல்லா வார்த்தையும் கற்றுக் கொடுப்பேன், அவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு சொல்லுவார், அதை கேட்டு அதன்படி வாழாதவர்களை நான் விசாரிப்பேன் என்று ஒரு எச்சரிப்பை கொடுப்பதை பார்க்கிறோம். இல்லை என்றால் தண்டிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக அனுப்பி ஆண்டவர் இந்த உலகத்திற்கு அனுப்பினார். அவர் மூலமாக நமக்கு அநேக வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஜீவ வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வசனங்களை நாம் ஏற்றுக்கொண்டு உட்கொண்டு அதன்படி வாழ்வதற்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போமானால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். ஆகவே நான்காவதாக பிள்ளைகள் இந்த வேத வசனத்தை அறிந்து கொள்வதற்கு நீங்கள் ஆவலுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஐந்தாவதாக அவர் சொல்கிற காரியம், ஆசீர்வாதத்தையும் உங்கள் முன்பாய் வைத்திருக்கிறேன், சாபத்தையும் உங்கள் முன்பாய் வைத்திருக்கிறேன், நீங்கள் தான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். அநேகர் சொல்றாங்க, எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை, என் வாழ்க்கையில் நன்மையை அனுபவிக்க முடியலை, என் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை, என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை, வெறுமை என்று சொல்கிறார்கள். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், எல்லா ஆசீர்வாதத்தையும் நான் உங்களுக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன், அதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். உபாகமம் 30ஆம் அதிகாரத்திலே அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், 19வது வசனம், நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் இன்று சாட்சியை வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு என்று சொல்கிறார். நீ உன் சந்ததியும் பிழைத்துக் கொள்ள வேண்டுமானால் ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்ல, ஜீவ வசனத்தை உங்களுக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன், சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் உங்கள் முன்பாய் வைத்திருக்கிறேன், நீ உன் சந்ததியும் பிழைக்கும்படி நீங்கள் ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். இந்த உலகத்தில் ஏற்கனவே நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு விட்டது. ஆபிரகாமின் மூலமாக இந்த பூமியில் சகல ஜனங்களும் ஆசீர்வாதமாக இருப்போம் என்று சொல்லி நமக்கு வாக்கு பண்ணப்பட்டு விட்டது. ஆகவே இந்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் கர்த்தர் சொல்கிறார், உங்களுக்கு முன்பாக நான் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைத்திருக்கிறேன் சொல்கிறார். இந்த உலகத்தில் இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் நம் மனம் திரும்பி நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து முழு குடும்பமும் மனம் திரும்பி நம் ஆண்டவரை தேட ஆரம்பிக்க வேண்டும். இரண்டாவது காரியம், அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொண்டு வாழ்வோம் என்கிற ஒரு தீர்மானத்தோடு கூட நம் ஆண்டவரை தேடும் போது, ஆண்டவரை பின்பற்றும் போது நம்முடைய முழு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும் என்பதில் சந்தேகமில்லை. மூன்றாவது காரியம், பெற்றோர் இந்த வேத பிரமாணங்களை கற்றுக்கொண்டு தன்னுடைய உள்ளத்தில் அதை பதிய வைத்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிற நபராக இருக்க வேண்டும். அப்பொழுது முழு குடும்பமும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி பார்த்தோம். நான்காவதாக, பிள்ளைகளும் அதை அறிந்திருக்க வேண்டும். வாலிப பிள்ளைகளும் வேத வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து வேதத்தை தியானிப்பதற்கு இதனுடைய வாழ்க்கையை முழுவதும் அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்களின்படி என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி கேட்கும்போது நிச்சயமாக கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஐந்தாவதாக, கடைசியாக ஆண்டவர் சொல்ற, ஆசீர்வாதத்தை உங்கள் முன்பாய் வைத்திருக்கிறேன், ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறேன், நீங்கள் அதை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள்.
மனம் திரும்பி அதை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். என் கட்டளைகளை கை கொண்டு அதன்படி வாழ்ந்து என் ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் சொல்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற, கவனித்துக் கொண்டிருக்கிற அருமையான உள்ள குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், அன்பு பெற்றோருக்கு சொல்லுகிறேன், வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், முதலாவது நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும். தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை விட்டு நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். இரண்டாவது, தேவனுடைய வசனத்தை நன்றாய் படித்து அதை கற்றுக்கொண்டு அதை ஆராய்ந்து பார்த்து அதை நிதானித்து அறிந்து தன்னுடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ்வதற்கு நீங்கள் ஒப்புக் கொடுக்கும்போது நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.